ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஹிந்தி ஃபியூச்சர் டென்ஸ் மற்றும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை பார்க்க போகிறோம். முதலாவதாக நான்னா ஹிந்தியில் மே அப்படின்னு அர்த்தம். வினைச்சொல் வா, அதாவது வா அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் ஆவோ, இல்லை ஆங்கிறது தான் ரூட் வர்பு. ஓகே, இது பேச்சு வழக்கில் நம்ம வான்னு சொல்றதுக்கு ஆவோ அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஒரு ஆண் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில சொல்றதுக்கு நான் அப்படிங்கிறதுக்கு மே, வருவேன் அப்படிங்கிறதுக்கு ஆவுங்கா. நான் வருவேன் மே ஆவுங்கா. இது யாரு? ஆண் சொல்லக்குள்ள இப்படி சொல்லணும், மே ஆவுங்கான். இந்த ஆவுங்கால ஆ அப்படிங்கிறது ரூட் வர்பு. வருவேன் அதாவது எதிர்காலத்தை குறிக்கிறதுக்கு ஊங்கா, அது நான் அப்படின்னு பயன்படுத்தக்குள்ள, நானை பயன்படுத்தக்குள்ள இந்த ஊங்கா அப்படிங்கிறது வரும். நான் வருவேன் மே ஆவுங்கா. அதே நான் வருவேன் ஒரு பெண் சொல்லும் போது மே ஆவுங்கி அப்படின்னு சொல்லி சொல்லணும். எப்பயுமே ஹிந்தியில பெண் பாலுக்கு ஈ அப்படிங்கிற சவுண்டோட முடிக்கணும். அதன் அடிப்படையில் இங்க ஊங்கா வராது, ஊங்கி அப்படிங்கிறது வரும். அடுத்த வினைச்சல் போ. போன்னா ஹிந்தியில ஜாவோ, இங்க ரூட் வர்பு ஜா அப்படிங்கிறது. நான் போவேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் போவேன்னு ஒரு ஆண் சொல்லும் போது மே ஜாவுங்கா அப்படின்னு சொல்லி சொல்லணும். நானுக்கு ஊங்காங்கிறத பயன்படுத்தணும், ஆண் பேசக்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அதன் அடிப்படையில் நான் போவேங்கிறது மே ஜாவுங்கா. அதே ஒரு பெண் நான் போவேன்னு சொன்னா மே ஜாவுங்கின்னு சொல்லணும், மே ஜாவுங்கி. மூன்றாவது வினைச்சொல் சொல்லு. இத ஹிந்தியில போலோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். போல் அப்படிங்கிறது இதுல ரூட் வர்ப். போல் பிளஸ் ஓ இப்படி வர்றது தான் போலோ அப்படின்னு சொல்லி வருது. இப்ப ஒரு ஆண் நான் சொல்வேன் அப்படின்னு சொன்னா அதை ஹிந்தியில மே போலுங்கா அப்படின்னு சொல்லி சொல்லணும். இந்த லூங்கா எப்படி வந்துச்சு? ஆக்சுவலா ஊங்கா தானே வரணும் அப்படின்னு கேட்டா இந்த போல் அது பிளஸ் ஊங்கா, போல் பிளஸ் ஊங்கா அப்படின்னு சொல்லக்குள்ள இல்லும் ஊவும் சேர்ந்து லூ ஆயிடும். அப்ப போலுங்கா அப்படின்னு சொல்லி ஆயிடும். அதே ஒரு பெண் சொல்லும் போது எப்படி? நான் சொல்வேன் அப்படின்னு ஒரு பெண் சொன்னா அது போலுங்கி அப்படின்னு சொல்லி சொல்லணும், மே போலுங்கி. ஆண் நான் சொல்வேன் சொன்னா மே போலுங்கா, பெண் நான் சொல்வேன் சொன்னா மே போலுங்கி. அடுத்த வினைச்சொல் பார். பார்னா ஹிந்தியில தேக்கோ. ஒரு ஆண் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில மே தேக்குங்கா அப்படின்னு சொல்லி சொல்லணும், மே தேக்குங்கா அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த கூங்கா அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தேக்கோல தேக்கோவை பிரிச்சிங்கன்னாக்கா தேக் பிளஸ் ஓ, இக்கு பிளஸ் ஓ சேர்த்துதான் தேக்கோ அப்படின்னு சொல்லி வருது. இப்ப இதை பாத்தீங்கன்னா இந்த இக்கோட ஊ சேரக்குள்ள கூ ஆயிடும். தேக்கு பிளஸ் ஊங்கா அப்படிங்கிறது தேக்குங்கா அப்படின்னு மாறிடும். அதே ஒரு பெண் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா மே தேக்குங்கி அப்படின்னு சொல்லி சொல்லணும், மே தேக்குங்கி. அடுத்த வினைச்சொல் சாப்பிடு. இதை ஹிந்தியில காவோ அப்படின்னு சொல்லி சொல்லணும். நான் சாப்பிடுவேன் ஒரு ஆண் சொல்லும் போது மே காவுங்கான்னு சொல்லணும், ரூட் வர்பு கா, அதோட ஊங்கா சேர்க்கிறோம். அதே ஒரு பெண் சொல்லும் போது மே காவுங்கி அப்படின்னு சொல்லணும். அடுத்ததா அவன், அவள், நாங்கள், நீங்கள், அவர்கள். இவர்களை பயன்படுத்தி ஃபியூச்சர் டென்ஸ்ல வாக்கியங்கள் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவனை பயன்படுத்தி வாக்கியம் அமைக்கக்குள்ள வர்போட ஏகாவையும், அவளை பயன்படுத்தி வாக்கியம் அமைக்கக்குள்ள வர்போட ஏகியையும்
நாங்கள், நீங்கள், அவர்கள் பயன்படுத்தக்குள்ள வர்போட ஏங்கேவையும் பயன்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹம் ஆயேங்கே, ஹம் ஆயேங்கேன்னு சொல்லணும். நீங்கள் வருவீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஆப் ஆயேங்கே, ஆப் ஆயேங்கேன்னு சொல்லணும். அவர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு வே ஆயேங்கே, வே ஆயேங்கேன்னு சொல்லணும். இதே மாதிரி அவன் வருவான்னு சொல்றதுக்கு वो आएगा, वो आएगाன்னு சொல்லணும். அவள் வருவாள்னு சொல்றதுக்கு அவளுக்கு ஓ தான் இதுல वो आएगी, वो आएगी அப்படின்னு சொல்லணும். அடுத்தது நாங்கள், நாங்கள் போவோம்னு சொல்றதுக்கு हम जाएंगे அப்படின்னு சொல்லணும். நாங்கள் போவோம், हम जाएंगे. நீங்கள் போவீர்கள், आप जाएंगे, आप जाएंगे. அவர்கள் போவார்கள், वे जाएंगे, वे जाएंगे. அவன் போவான், वो जाएगा, वो जाएगा. அவள் போவாள், वो जाएगी, वो जाएगी. நாங்கள் சொல்வோம், हम बोलेंगे, हम बोलेंगे. நீங்கள் சொல்வீர்கள், आप बोलेंगे, आप बोलेंगे. அவர்கள் சொல்வார்கள், वे बोलेंगे, वे बोलेंगे. இங்க பாத்தீங்கன்னா போல் பிளஸ் ஏங்கே அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்க்கக்குள்ள அந்த இல்லும் ஏவும் சேர்ந்து லே ஆயிடும். அப்பதான் அந்த போலேங்கே அப்படிங்கிறது வரும். அடுத்தது அவன். ஓகே, அவன் சொல்வான், அவன் சொல்வான்னா वो बोलेगा, वो बोलेगा. இங்கேயும் அதே ரூல் தான். போல் பிளஸ் ஏகா சேரக்குள்ள போலேகான்னு ஆயிடும். அவள் சொல்வாள், वो बोलेगी, वो बोलेगी. அடுத்தது நாங்கள் பார்ப்போம், वे இது சாரி हम देखेंगे, हम देखेंगे. நாங்கள் பார்ப்போம், हम देखेंगे. நீங்கள் பார்ப்பீர்கள், आप देखेंगे, आप देखेंगे. அவர்கள் பார்ப்பார்கள், वे देखेंगे, वे देखेंगे. அவன் பார்ப்பான், वो देखेगा, वो देखेगा. அவள் பார்ப்பாள், वो देखेगी, वो देखेगी. இங்க பாத்தீங்கன்னா இக்கும் ஏயும் சேர்ந்து கே ஆயிடும். அந்த அடிப்படையில தேக்கு பிளஸ் ஏங்கே அப்படிங்கிறது தேகேங்கேனும், தேக்கு பிளஸ் ஏகா அப்படிங்கிறது தேகேகாங்னும், தேக்கு பிளஸ் ஏகிங்கிறது தேகேகி அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது நாங்கள் சாப்பிடுவோம், हम गाएंगे, हम गाएंगे. நீங்கள் சாப்பிடுவீர்கள், आप गाएंगे, आप गाएंगे. அவர்கள் சாப்பிடுவார்கள், वे गाएंगे, वे गाएंगे. அவன் சாப்பிடுவான், वे गाएगा, वे சாரி वो गाएगा, वो गाएगा. அவள் சாப்பிடுவாள், वो गाएगी, वो गाएगी. அடுத்ததா ஃபியூச்சர் டென்ஸ் மற்றும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை கம்பேர் பண்ண போறோம். ஃபியூச்சர் டென்ஸ்ல நான் ஆரம்பிக்கக்கூடிய வாக்கியங்கள்ல பேசக்கூடிய நபர் ஆணாக இருந்தால் வர்போட ஊங்காவையும், அதே பேசக்கூடிய நபர் பெண்ணாக இருந்தால் வர்போட ஊங்கியும் பயன்படுத்தணுங்கிறத பார்த்தோம். உதாரணத்துக்கு ஒரு ஆண் நான் வருவேன்னு சொல்லக்குள்ள மே ஆவுங்கா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு பெண் நான் வருவேன்னு சொல்றதுக்கு மே ஆவுங்கி அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தோம். இப்ப ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல அதே ஆண் நான் வந்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஆ ரகா ஹூங்கா அப்படின்னு சொல்லணும். அதாவது எப்படின்னா நான் வந்து கொண்டிருப்பேன், மே ஆ ரகா ஹூங்கான்னு சொல்லணும். மே ஆ ரகா ஹூங்கா, மே ஆ ரகா ஹூங்கா அப்படின்னா ஒரு ஆண் நான் வந்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னு அர்த்தம். அதே ஒரு பெண் நான் வந்து கொண்டிருப்பேன்னு சொல்லணும் அப்படின்னா
மே ஆ ரஹி ஹூங்கி அப்படின்னு சொல்லி சொல்லணும். மே ஆ ரஹி ஹூங்கி அப்படின்னு சொல்லி சொல்லணும். என்ன சொல்லக்குள்ள ரஹியும் ஹூங்கியும் வரும். சரி, இது என்ன சார் ரகா ரகி இதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டினியூஸ் டென்சஸ்கள்ல வந்து ரகா ரகி ரகே அப்படிங்கிறது வந்து காமன். கண்டினியூஸ் டென்சஸ்னாலே ரகா ரகி ரகேங்கிறது வரும். இது எப்ப எந்தெந்த இடங்கள்ல வரும்னா, ஒரு ஆண் பேசக்குள்ள ரகா, ஒரு ஆண் பேசினாலும் சரி, இல்ல ஒரு ஆணை பத்தி பேசினாலும் சரி, அப்ப அந்த ரகாங்கிறத பயன்படுத்தணும். அதே மாதிரி ஒரு பெண் பேசினாலும் சரி, ஒரு பெண்ணை பத்தி பேசினாலும் சரி, ரகிங்கிறத பயன்படுத்தணும். அந்த அடிப்படையில தான் இங்க ஒரு ஆண் நான் வந்து கொண்டிருப்பேன் சொல்றதுக்கு மே ஆ ரகா ஹூங்கா அப்படிங்கிறதையும், ஒரு பெண் நான் வந்து கொண்டிருப்பேன் சொல்றதுக்கு மே ஆ ரகி ஹூங்கி அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக அவன், அவள், நாங்கள், நீங்கள், அவர்கள் இவைகளை பயன்படுத்தி ஃபியூச்சர் டென்ஸ்லையும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் எப்படி வாக்கியங்கள் அமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவனை பயன்படுத்தி வாக்கியம் அமைக்கக்குள்ள வர்போட ஏகா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணுங்கிறத பார்த்தோம். அவளை பயன்படுத்தி வாக்கியம் அமைக்கக்குள்ள வர்போட ஏகி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணுங்கிறத பார்த்தோம். நாங்கள், நீங்கள், அவர்கள் இவைகளை பயன்படுத்தி வாக்கியம் அமைக்கக்குள்ள வர்போட ஏங்கே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணுங்கிறத பார்த்தோம். அடுத்ததா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல அவனை பயன்படுத்தி வாக்கியம் அமைக்கக்குள்ள ரகா ஹோகா அப்படிங்கிற வார்த்தையும், அவளை பயன்படுத்தி வாக்கியம் அமைக்கக்குள்ள ரஹி ஹோகி அப்படிங்கிறதையும், நாங்கள், நீங்கள், அவர்களை பயன்படுத்தி வாக்கியம் அமைக்கக்குள்ள ரகே ஹோங்கே அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னதுதான், கண்டினியூஸ் டென்சஸ்கள்ல ரகா ரஹி ரகே அப்படிங்கிறது வரும். இந்த ரகா ரஹி ரகேங்கிறது கண்டினியூஸ் டென்சஸை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். அதுல ரகா அப்படிங்கிறது ஆண் பாலுக்கும், ரஹி அப்படிங்கிறது பெண் பாலுக்கும், ரகே அப்படிங்கிறது பலர்பாலுக்கும் பயன்படுத்தப்படுது. அதாவது நாம் பேசக்கூடிய நபர் ஆணாக இருந்தால் ரகாவும், பெண்ணாக இருந்தால் ரகீனும், அதே பலராக இருந்தால் ரகேவும் பயன்படுத்தும். இப்ப இந்த ரெண்டு டென்ஸ்லையும் வாக்கியங்களை கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். அவன் வருவான், அவன் வருவான். இத ஹிந்தியில ஓ ஆயேகா அப்படின்னு சொல்றோம். அவன்னா ஓ, வருவான்ங்கிறது ஆயேகா. சோ அவன் வருவான், ஓ ஆயேகா. அதே அவன் வந்து கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்றதுக்கு ஓ ஆ ரகா ஹோகா அப்படின்னு சொல்லி சொல்லணும். அவன்கிறதுக்கு ஓ, ஆ ரகா ஹோகா அப்படின்னா வந்து கொண்டிருப்பான் அப்படிங்கிற அர்த்தம். இப்ப இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா, இந்த ஏகா, அந்த ஏகாக்கு பதிலாக தான் இங்க ஹோகா அப்படிங்கிறது வந்து, அந்த ஏக்கு பதிலாக கண்டினியூஸ் டென்ஸ்ல ஹோ அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். மற்றபடி ரகா ரஹி ரகே இதெல்லாம் வந்து பொதுவா கண்டினியூஸ் டென்சஸ்ல பயன்படுத்தணும்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். அடுத்தது அவள், அவள் வருவாள்னு சொல்றதுக்கு ஓ ஆயேகி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓ ஆயேகின்னா அவள் வருவாள் என்ற அர்த்தம். அதையே அவள் வந்து கொண்டு இருப்பாள் அப்படின்னு சொல்றதுக்கு ஓ ஆ ரஹி ஹோகி அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓன்னா அவள், ஆ ரஹி ஹோகி அப்படின்னா வந்து கொண்டு இருப்பாள்னு அர்த்தம். சோ இங்கே அதே ரூல் தான். ஃபியூச்சர் டென்ஸ்ல வரக்கூடிய ஏகி ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல வரக்குள்ள ஹோகி ஆகும். ஏ வந்து ஹோவாக மாறும். அடுத்தது நாங்கள், ஹம். நாங்கள் வருவோம்னு சொல்றதுக்கு ஹம் ஆயேங்கே அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஹம் ஆயேங்கே. இதையே நாங்கள் வந்து கொண்டு இருப்போம்னு சொல்றதுக்கு ஹம் ஆ ரகே ஹோங்கேன்னு சொல்லணும். ஹம் ஆ ரகே ஹோங்கே அப்படின்னு சொல்லி சொல்லணும். இங்க பாத்தீங்கன்னாக்கா ஏங்கே அப்படிங்கிறது கண்டினியூஸ் டென்ஸ்ல வரக்குள்ள ஹோங்கே அப்படின்னு ஆயிடுது.
ஓகே, ஏற்கனவே சொன்னபடி ஏக்கு பதிலா ஹோ அப்படிங்கறதை இங்க பயன்படுத்துறோம். அடுத்தது நீங்கள். நீங்கள் வருவீர்கள் அப்படிங்கிறது ஆப் ஆயேங்கே. ஆப் ஆயேங்கே. நீங்கள் வந்து கொண்டிருப்பீர்கள். அது ஆப் ஆ ரஹே ஹோங்கே. ஆப் ஆ ரஹே ஹோங்கேன்னா நீங்கள் வந்து கொண்டிருப்பீர்கள் தான். அவர்கள் வருவார்கள் வே ஆயேங்கே. அவர்கள் வருவார்கள் வே ஆயேங்கே. அவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள் வே ஆ ரஹே ஹோங்கே. வேனா அவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள் ஆ ரஹே ஹோங்கே. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஏக்கு பதிலா ஹோங்கிறது கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும். சோ இந்த மெத்தட்ல இந்த ரெண்டு டென்ஸையும் படிக்கக்குள்ள ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன்றது உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.